கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தவேகா சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் பரிசு மற்றும் சூழல் கோப்பையை வழங்கி பாராட்டினார். தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளதை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் தவேகா ஒன்றிய கழகத்தின் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. காவிரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய இந்த கிரிக்கெட் போட்டியில் கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், போத்தாபுரம், தளிஹள்ளி, நரிமேடு, பையூர், ஜகதாப், கால்வேஹள்ளி, திம்மாபுரம் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 24 அணிகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். நாட் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டியில் விளையாடி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற கிரிக்கெட் டீம் அணியும் 11 FCC அணியும் விளையாடியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டி முடிவில் கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்றது. பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தவேகா சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த கிரிக்கெட் டீம் அணிக்கும், 2ஆம் இடம் FCC அணிக்கும், 3ஆம் இடம் RCB அணிக்கும் ரொக்க பரிசுகள் மற்றும் சூழல் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்த பரிசளிப்பு விழாவின் போது காவிரிப்பட்டினம் தவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், மாவட்ட கிருஷ்ணகிரி நகர சசிகுமார், திம்மாபுரம் ஊராட்சி செயலாளர் விஜய், துணை ஊராட்சி செயலாளர் சக்திவேல், காவிரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் தமிழ்குமரன், துணை செயலாளர் உதயகுமார், ஒன்றிய இணை செயலாளர் பச்சையப்பா, நகர இளைஞர் அணி செயலாளர் அப்துல் ரஷீக், நகர செயற்குழு உறுப்பினர் அருண்குமார், KVS சாந்தகுமார், உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.